वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च। श्रीरूपं साग्रजातं सागणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। सत्यानंद चिंत सत्येक पक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गादिकंदे पूर्णानंदे नित्यमास्तां मतिर्मे। अज्ञानीरतिरुपैदीया विशेषं भक्ति प्रावजिति परिपोषम उच्चैः तत्त्वं परं स्फुर्तिदुर्गमम् अप्यजस्रं सत्कुण्यभृत्स्वरचितं प्रणमामि गीतं। गौरां सुखः सत्कुमुद प्रमोदि स्वाभिक्रियागोस्तमो निहन्त। श्रीकृष्ण चैतन्य सदानि धर्मे मनोदितिष्ठन् स्मृतिं करोतु। प्राचीनवाच सुविचारिसोऽहं मग्योऽपि गीतामृतलेशलिप्सुः। यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य। स्वधर्मज्ञान वैराग्य साध्य भक्त्यवगोचरः नारायण परब्रह्म गीताशास्त्रे समीरितः। ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूति सिद्धर्थे पूर्वषट्केन चोदिते। नित्यात्मसङ्गकर्मेह गोचरः साङ्ख्ययोगदीः द्वितीये स्थितिलक्ष्या प्रोक्ता तन्मोह शान्तये। हरे कृष्ण. ஸோ போனாலும் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஃபில் பண்ணிட்டீங்கல்ல, போகும்போது கொடுத்துட்டு போங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். சரி, இப்போ நம்ம செகண்ட் சாப்டரில் சாங்கிய யோகம் அப்படின்ற இடத்துல எந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. கிருஷ்ணர் 2ஆம் அத்தியாயத்தை எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா ஆத்ம தத்துவத்தை பற்றி ஆரம்பிச்சார் இல்லையா. ஆத்மாவை பற்றிய விளக்கத்தோடு ஆரம்பிச்சார். அதுலேருந்து ஃப்ளோ எப்படி வந்தது? நிஷ்காம கர்மயோகத்துல முடிஞ்சது. ஏன் நிஷ்காம கர்மயோகத்தை பற்றி திடீர்னு பேச ஆரம்பிச்சார்? ஆத்மா பற்றி பேசினவர் என்ன கனெக்ஷன்? பாருங்க, இப்ப ஆத்மா பத்தி பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு நிஷ்காம கர்மயோகம் பத்தி பேசுறாரு. ரெண்டுக்கு என்ன பிரிட்ஜ் இருக்கு? ஏன் ஆத்மா பத்தி பேசிட்டு இருக்கோம் திடீர்னு கர்மத்தை பத்தி பேச வராரு? ஆத்மா கர்மம் பண்ணாம லாஸ்ட் பாட்டு தான் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் பாட்டு என்ன சொன்னீங்க? ஆத்மாவை உணர முடியும் இல்லையா. ஸோ இதான் கிருஷ்ணர் 2.39 ஸ்லோகத்தை சொன்னார். இந்த ஸ்லோகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.39 இதுதான் பகவத்கீதையினுடைய டர்னிங் பாயிண்ட். ஏஷா அபிஹிதா சாங்கியே புத்தி யோகம் இமாம்சனோ புக்தியா யுக்தயா பார்த்த கர்மபந்தம் பிரஹஸ்யசி அப்படின்னு சொல்றார். ஆத்மாவை பத்தி நிறைய சொல்லி கொடுத்தப்பா, ஆனா ஆத்மாவனால உணர முடியல. காரணம் என்னது? கர்ம பந்தம் அப்படின்ற விஷயம் தான் உன்னை ஆத்மாவை உணர விடாம இருக்கு. நான் ஆத்மா உனக்கு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆத்மா உன்னை உணர செஞ்சா போதுமானது இல்லையா. எப்படி ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கானோ, ஒரு ஃபுட்பால் பிளேயர் என்ன பண்றான் அப்படின்னா நல்லா விளையாட முடியும், அவனுக்கு எல்லா திறமையும் நாலேஜும் இருக்கு. ஆனா ஒரு ஸ்டேஜில் அவன் என்ன பண்றான்? கோமாக்கு போயிடுறான். ஸோ கோமாக்கு போனதுக்கு அப்புறம் தன்னுடைய பேரு தன்னுடைய எல்லா திறமையும் மறந்து போயிட்டான்.
ஸோ இப்போ அவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னது, அவனுக்கு மறுபடியும் ஃபுட்பாலில் நீ கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அவனுக்கு என்ன செஞ்சால் போதும், ஞாபகப்படுத்தினா போதும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஞானமானது ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. நீங்கள் அவனுக்கு மறுபடியும் ஃபுட்பால் ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அவன் மறந்துக்கிறதுக்கான காரணம் என்னது, டெம்பரவரியாக ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்கு, அவனுடைய மெமரியை மறைச்சிருக்கு இல்லையா. அந்த டெம்பரவரியான அந்த அடையாளத்தை உடைச்சிட்டோம் அப்படின்னா அவனுடைய உண்மையான அடையாளத்துக்கு போயிடுவான். எப்போ உண்மையான அடையாளத்துக்கு போயிட்டானோ அதுக்கப்புறம் நீங்கள் அவனுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அவனுக்கா தெரியும். நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சாத்திய கவுனோய் ஸ்ரவணாதி சுத்த சித்த கரைய உதாயின் சைத்திர மகாபுரு சொல்றார். இந்த கிருஷ்ண பக்தி இருக்கு இல்லையா, இது யாருக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அது எல்லாருடைய இதயத்திலையும் இயற்கையாகவே இருந்துட்டு இருக்கு. பட் இப்ப தூங்க நிலையில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப என்ன சொல்றாரு, நித்திய சித்த. நித்திய சித்தம் அப்படின்னா நாம் சம்பாதிக்க வேண்டாத ஒரு பொருள். நாம் எந்த பொருளை சம்பாதிக்கிறோமோ அது கண்டிப்பா அழிஞ்சு போயிடும். நமக்கே உண்டான ஒரு பொருள் இருக்கும்ல, அது என்னைக்கும் எல்லாம் ஆகாது, அழியவே அழியாது. நம்மளே சொல்றோம் இல்லையா, நாம் சம்பாதிக்கிற பொருள் அழிஞ்சு போயிடும். ஆனா அழியாத செல்வம் எது, கேள்வி செல்வம் இல்ல கேட்டறியக்கூடிய செல்வம் சொல்லி சொல்றோம். அது கூட என்ன போயிடும், இந்த உடம்போட அழிஞ்சு போயிடும் இல்லையா. ஆனா நம்ம செய்யக்கூடிய பாப புண்ணியங்கள் இந்த உடம்போட அழிஞ்சு போயிடும். ஆனா ஆத்மாவுடைய குணம் என்ன ஆகாது, என்னைக்குமே அழியவே அழியாது. ஸோ அதான் சொல்றாரு நித்திய சித்த. நீ எந்த விஷயத்தை சம்பாதிக்கவே தேவையில்லையோ, எது உன்னுடையதாகவே இருக்கோ அது நித்திய சித்தம், அது அழியவே அழியாது. நித்திய சித்த கிருஷ்ண பிரேம, அது என்னது, கிருஷ்ண பிரேமை. சாத்திய ககுனோய், அதை நீ எங்கேயும் சம்பாதிக்க தேவையில்லை. ஏன்னா உங்ககிட்ட இருக்கு, அது உங்களோட சொத்தாச்சு. உங்க அப்பாவுடைய சொத்தை என்ன பண்ண தேவையில்லை, உங்க அப்பாவுடைய சொத்தை போய் நீ மறுபடியும் சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அது உங்க அப்பாவுடைய சொத்து. ஆனா உங்க அப்பாவுடைய சொத்து உனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நீ உங்க அப்பாவோட மறுபடியும் கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டா கிடைச்சிடும். இப்ப உங்க அப்பாவை மறந்து இருக்க, உங்க அப்பாவுடைய கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டா உங்க அப்பாவோட சொத்துல உனக்கு கிடைச்சிடும். அவ்வளவுதான் விஷயம். அது இல்லாம நீ இந்த உலகத்தில் எவ்வளவுதான் சம்பாரிச்சு வச்சாலும் அது எல்லாமே அழியக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லி சொல்ற. நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சாத்திய கபுனோய். சரி, இது எப்படி வளரும் அப்படின்னா, ஸ்ரவணாதி, ஸ்ரவணம் முதலியாகிய செயல்பாடுகளால. சுத்த சித்த, அடுத்த வார்த்தை சொல்றார். வெறும் ஸ்ரவணம் அப்படின்ற வழிமுறை மட்டும் பத்தாது, அந்த ஸ்ரவணத்தினால ஒரு ரிசல்ட் வரணும். என்ன ரிசல்ட் வரணும், சித்தம் சுத்தமாகணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. நாம் பக்தி செய்யறோம், பக்தியினுடைய இறுதி இலக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா சுத்தமான சித்தமா இருக்கணும் இல்லையா. அதான் கிருஷ்ணர் சைத்திரிய மகாபுரு ஆரம்பத்திலே சொல்றாரு, இந்த நாம சங்கீர்த்தனத்தை செய்யறதுனால பயணம் என்னன்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சேதோ தர்ப்பணம் மார்ஜனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நாம் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோம், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோமா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஃபலேன பரிச்சீயதே, பலத்தை கொண்டு ப்ராசஸை நம்ம என்ன பண்ண முடியும், ஜட்ஜ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் சொல்றோமா இல்லைன்னு எப்படி தெரியும்னா, நம்முடைய சிந்தனை எந்த அளவுக்கு சுத்தமாக ஆரம்பிக்குது அப்படின்னு யோசிக்க முடியும் இல்லையா. ஸோ அப்ப ஸ்ரவணாதி சுத்த சித்த கரைய உதாய், அப்ப சுத்தமான சித்தம் இருக்கும் போது உனக்கு இதயத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி தானாகவே வெளியில வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ற. எப்படி ஒரு வைரம் இருக்கும், வைரம் எப்பயும் பிரகாசமா தான் இருக்கும். அந்த வைரம் என்ன ஆயிடுதுன்னா ஒரு சாக்கடையில விழுந்துருது. சாக்கடையில விழுந்ததுனால இப்ப தற்காலிகமா என்ன இருக்கு, வைரமானது தவறப்பட்டிருக்கு. ஆனா வைரத்தினுடைய தன்மை என்னைக்குமே இழக்க போறது கிடையாது. எப்ப அது சுத்தமாகுது உடனே என்ன ஆயிடும், அதோட பிரகாசம் மெருகூட்டப்படும் இல்லையா. நீங்க அதுக்கு பிரகாசத்தை கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அது ஏற்கனவே அதுக்குள்ளார இருக்கு இல்லையா. இருக்கக்கூடிய தன்மை என்னைக்கு மாற போறது கிடையாது. அதான் இங்க சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் முதல்ல ஆத்மா பத்தி பேசினார், ஆத்மாவுடைய தன்மைகளை பத்தி பேசினார். ஆனா எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் தான் அந்த ஆத்மா, நான் நித்தியமானவன், எனக்கு பாப புண்ணியங்கள் ஒட்டாது, எனக்கு கர்மங்கள் ஒட்டாது, எனக்கு இன்ப துன்பங்கள் ஒட்டாது, எனக்கு லாப நஷ்டங்கள் ஒட்டாது அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் உணர முடியல அப்படின்ற கொஸ்டின் கேட்கும்போது, கர்மபந்தம் தாப்பா காரணம், வேற ஒன்றும் கிடையாது. கர்மபந்தத்தின் காரணமாக உன்னால ஆத்மாவை உணர முடியல. அப்ப என்ன பண்ணு, முதல்ல கர்மபந்தத்தை வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்ற. கர்மபந்தத்தை எப்படி வெட்டி எடுக்கிறது, ஆரம்பத்துல இருந்து போகணும். நீங்க வேலை கிளைய வெட்டி விட்டா பத்தாது, அடிவேர்ல இருந்து போகணும். கர்மபந்தம், கர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்மம் வேற கர்ம யோகம் வேற. கர்மம் அப்படின்னா நான், எனது, எனக்காக நினைக்கிறது கர்மம் இல்லையா. இந்த அடித்தளத்துக்கு என்ன பண்றாரு கிருஷ்ணர், உள்ள போறார். இந்த அடியில இருந்து என்ன பண்றாரு கிருஷ்ணர், இந்த கர்மயோகத்தை பிடுங்க முயற்சி பண்றார். ஸோ அதுல முதல்ல என்ன பேச ஆரம்பிச்சார் அப்படின்னா, நிஷ்காம் கர்மயோகத்தின. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி அதோட பெருமையை பேசிடணும், அப்பதான் அதை செய்யணும் அப்படின்ற ஆசையே வரும் இல்லையா.
ஒரு ஆச்சாரியர்கிட்ட ஒரு சிஷ்யன் போய் சேர்றான். சுவாமி, நான் வந்து மோட்சம் போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். நீ என்ன பண்ணு, காலையில் 3:30 மணிக்கு எந்திரி, 4:30 மணிக்கு ஆரத்தி அட்டன் பண்ணு, அதுக்கப்புறம் ஜபம் செய், அதுக்கப்புறம் பாகவதம் படி, அதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிடு, அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம். அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, கிருஷ்ணனுடைய சேவைக்கு போ, காலையிலிருந்து மத்தியானம் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணு, மத்தியானம் திரும்பி வா. இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? இல்லை, சாப்பிட்டு முடிச்சுட்டு இனிமேல் சாஸ்திரமே படிக்க ஆரம்பிக்கணும், சாஸ்திரத்துக்கு ஃபுல்லாக உட்காந்து படி, சாயந்தரம் ஆகி போயிடும். இப்போ கொஞ்ச நேரம் தலை சாய்ச்சிக்கலாம். இல்லை இனிமேல் தான் சாயந்தரம் தான் ஆரத்தியே வரும், சாயந்தரம் என்ன பண்ணு, சந்தியா ஆரத்தி பண்ணு, அதுக்கப்புறமா தூங்கலாம். இல்லை மகாபாரதம் ராமாயணம் அப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கணும், சாயந்தரம் நேரத்தில் தான் படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு 10-11 மணி ஆயிடும். இப்போ தூங்கலாமா? எங்கே தூங்குறது? கொஞ்ச நேரம் அப்படியே ஜபம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு காலைல ஆகி போயிடும். என்ன பண்ண, மறுபடியும் காலைல இதே போல் வேலையை ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா யோசிச்சு பார்க்குறேன், இதுக்கு என் வாழ்க்கையே பரவாயில்ல போல இருக்கு இல்லையா? நான் இதுக்கு என் ஆஃபீஸ்க்கே ஓடி போயிடுன்னு சொல்லி ஓடி போயிடுவோம். அவன் என்ன பண்ணுறான், வேற ஒரு குரு கிட்ட போகிறான். அவர்கிட்ட போய் கேட்குறான், நான் மோட்சம் போகணும் கேட்குறான். அவர் கேட்டார், மோட்சம்னா என்னன்னு தெரியுமா கேட்டார். இல்லை தெரியாது. ஸோ எந்த இடத்துல மறுபடியும் உனக்கு பிறப்பு இறப்பு முதுநோய் நோய் கிடையாதோ, எந்த இடத்துல 3 விதமான துன்பங்கள் கிடையாதோ, எந்த இடத்துல ஆஃபீஸ் கிடையாதோ, ஸ்கூல் கிடையாதோ, வேலை கிடையாதோ, டார்கெட் கிடையாதோ, குடும்ப பிரச்சனைகள் கிடையாது, எந்த இடத்துல பசி தாகம் மூப்பு பிணி இதெல்லாம் கிடையாதோ, அந்த இடம் தான்ப்பா மோட்சம். அந்த இடத்துல பகவானை எப்பயும் பார்த்துட்டு இருக்கலாம், பகவானை எப்பயும் பார்த்துட்டு இருக்கார், உனக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது, அப்படிப்பட்ட இடம் தான்ப்பா மோட்சம் அப்படின்னு சொல்றான். சொன்னவனுக்கு பரவாயில்ல, இந்த இடம் நல்லா இருக்கே, அந்த இடத்துக்கு போயிடலாமே அப்படின்னு யோசிக்கிறான். இப்ப நம்மள எத்தனை பேர் கிருஷ்ணர் இப்படி சொன்னா போக தயாரா இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்கலாம், வேண்டாம், என்ன பண்ணலாம், நம்ம டெம்பிள் ஹால் இருக்குல்ல, 1 hour அங்க போய் உட்காந்துருக்கணும், எதுவும் பண்ணக்கூடாது, கிருஷ்ணரையே பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். 1 hour பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. அந்த 1 hourக்குள்ள உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா ஃபெயில். ஏன்னா நம்மளால என்ன பண்ண முடியல, கிருஷ்ணரை 1 மணி நேரம் கூட பார்க்க முடியல. அங்க போனா என்னதான் பண்ணும், கிருஷ்ணரை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணும். அங்க வேற டான்ஸ் எல்லாம் இருக்காது, வேற டான்ஸ் ப்ரோக்ராம் வேற இருக்கும், அது கிருஷ்ணர் சார்ந்ததான் இருக்கும். வேற எந்த பிசினஸும் இருக்காது, வேற எந்த டார்கெட் இருக்காது, எந்த மீட்டிங் இருக்காது, எந்த சொந்தக்காரங்களுக்கு இருப்பாங்க. அங்க ஒன்லி கிருஷ்ணர் 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 தான் இருப்பார். அப்ப கிருஷ்ணர் பாக்குறாரு, உனக்கு இங்கேயே போர் அடிச்சிருச்சு 1 மணி நேரமே, உன்னை அங்க போய் வச்சு என்ன பண்ண போறேன், நல்லா இங்கே இரு சொல்லி விட்டு போயிடுறாரு இல்லையா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நம்மளுக்கு உண்மையாலுமே ஆன்மீக உலகத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சா என்ன பண்ணுங்க, இங்க டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. அப்ப கிருஷ்ணருக்கு புரியும், என் வீட்டுக்கு அவன் அடிக்கடி வரான்டா, பரவாயில்ல, இவன் நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலான்னு கூட்டு போயிடுவார். இவன் எங்க வாரத்துக்கு 1 முறை வரத்துக்கே யோசிக்கிறான், இவன் எங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறது, இவனுக்கு போர் அடிக்கும் போல நம்ம வீட்டுக்கு கூட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கூட்டு போக மாட்டார். அவர் இங்க அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சுப்பார் இல்லையா? இதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு மேய்ச்சிட்டு இருப்பார் இல்லையா? ஸோ அதனால அந்த பலனை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் இங்க முதல்ல சொல்றாரு, நிஷ்காம கர்ம பலனை பத்தி என்ன சொல்லிட்டார், முதல்ல சொல்லிட்டார், நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே ஸ்வல்பம் அப்பியச தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். உன்னை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தும்பா, பெரிய பயத்துல இருந்து காப்பாத்தும். இதுல எந்த விதமான நஷ்டமும் கிடையாது, அதே சமயத்துல நெகட்டிவ் ரிசல்ட்டும் கொடுக்காது. நீ தைரியமா பண்ணலாம். ஏன்னா ஒரு காரியத்தை பண்றதோட இதெல்லாம் யோசிக்கணும், இது நம்மளுக்கு லாபம் கிடைக்குமா, லாபம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பிரச்சனை வராம இருக்கணும் இல்லையா? இப்படிலாம் யோசிக்கணும். இல்ல எதுக்காவது பிரயோஜனமா இருக்கும்னு யோசிக்கணும். ஸோ அப்ப கிருஷ்ணன் சொல்லிட்டாரு, இந்த நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிறது உனக்கு எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் நல்லதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப ஜாக்கிரதைப்படுத்துறாரு, வார்னிங் கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு பெருமையை சொல்லிடுவோம், பெருமையை சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா வார்னிங் கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் வரும், ஜாக்கிரதையா இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இது இந்த 2 ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த 2 ஸ்லோகங்கள் நான் பார்க்க வேண்டிய இன்னைக்கு நாளைக்கு, ஆக்சுவலா இன்னைக்கு பார்க்க வேண்டிய 2 ஸ்லோகங்கள், மேபி இன்னைக்கு 2 ஸ்லோகம் பார்க்கலாம், இன்னும் 3ஆவது ஸ்லோகம் இப்படிதான் தெரியல. ஸோ இந்த ஸ்லோகத்தினால என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவன் இந்த நிஷ்காம கர்மயோகத்தை செய்யும் பொழுது எப்படிப்பட்ட ஆபத்துக்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா சாஸ்திரம் என்னைக்குமே 5 விஷயங்களை பத்தி பேசும் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா 5 விஷயங்களை பத்தி பேசும். பிராப்தஸ்ச பிரம்மணோ ரூபம், பிராப்தியுஷ்ச பிரத்யேகாத்மனஹ, பிராப்திபாயம் பலம் பிராப்தேஹே, பிராப்தி விரோதிஸ்ததா வதந்தி சகலா வேதாக அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லு. என்னது? முதல்ல வந்து பகவான் பிரம்மனை பத்தி பேசுது, 2வது ஆத்மாவை பற்றி பேசுது, 3வது அந்த பகவானை அடைவதற்கான வழிமுறையை பத்தி பேசுது, 4வது அந்த பகவானை அடைவதனால வரக்கூடிய பலனை பத்தி பேசுது,
4 பேசிட்டார்ல. இதுக்கு மேலே தான் ஒரு டாபிக் இருக்குமா, முக்கியமான டாபிக். தடை ரொம்ப முக்கியம். பகவான் தெரிஞ்சிருச்சு, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நான் பகவான் எப்படி அடையிற வழி தெரிஞ்சிருது, அந்த பகவான் அடைஞ்சா அவளுக்கு என்ன கிடைக்க போகுன்னு தெரிஞ்சிருது. இது எல்லாமே இருக்கு. அப்போ என்னையா பிரச்சனை? ஆத்மா பகவான் அடைஞ்சிட வேண்டியதானே. அடைஞ்சா இந்த வழி இருக்கு, வழி எடுத்துக்கிட்டு ஆத்மா அடைஞ்சா சந்தோஷம் அடையலாம்ல. 4மே ஆக்சுவலா இருக்கு. ஆனா இன்னும் ஒன்று ரொம்ப முக்கியம். என்னது? தடை. இது எல்லாமே தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்கு, பகவான் அடைய விடாம தடுத்துட்டு இருக்கு. அந்த விரோதி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ கிருஷ்ணன் இங்க அந்த விரோதியை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்லோகத்தை கிருஷ்ணர் மட்டும்தான் பேச முடியும், இல்ல கிருஷ்ணர் மட்டும்தான் பேசலாம். ஏன்னா அவர் தான் ஓனர். எதுக்கு ஓனர்? வேதத்துக்கு ஓனர். என்ன பண்ணாரு? இப்ப வேதத்தையே திட்டி பேசுறாரு. ஏன்னா அவன் கிருஷ்ணருக்கு ஒரு கட்டத்துல, இந்த கட்டத்துல ரொம்ப கோவம் வந்துருச்சு அர்ஜுனனை பார்த்து. என்ன கோவம் வந்துருச்சு? சும்மா எப்ப பார்த்தாலும் வேதம் சொர்க்கம் நரகம் பேசிட்டு இருக்கான். டேய், எனக்கு தெரியாத சொர்க்கமா, எனக்கு தெரியாத நரகமா? எப்ப பார்த்தாலும் சொர்க்க நரகம். உனக்கு சொர்க்க நரகம் கிடையாதுடா, அது சொர்க்க நரகம்லாம் பேசினவன் வேற உனக்கு இல்லையா? நீ என்ன பண்ணு, நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டாரு. நான் போன ஸ்லோகத்துல என்ன பேசணும் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். விவசாத்மிகா புத்திர் ஏகேஹ குருநந்தன பகுஷாக்காஹி அனந்தஷ்ட புத்தையோ அவ்யவசாயினம். திட புத்தியை பத்தி கிருஷ்ணர் பேசினார். ஒருவன் எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல அவனுக்கு என்ன வேணும்? ஸ்திரமான புத்தி வேணும் அப்படின்னு பேசினார். அது பௌதிகமா இருந்தாலும் சரி, ஆன்மீகமா இருந்தாலும் சரி. ஏன்னா அர்ஜுனன் இப்ப என்ன பண்றான்? குழம்பிட்டான். என்ன குழம்பிட்டான்? நான் சண்டை போட்டா பாபம் வரும், இல்ல சண்டை போட்டு நான் இவங்களை கொண்டுட்டா நான் நரகம் போயிடுவேன், சண்டை போட்டு இவங்க எல்லாத்தையும் கொண்டா நான் பாபம் பண்ணுனா எனக்கு பாபம் நரகம் தான் கிடைக்கும், இல்ல எனக்கு சொர்க்கம் கிடைக்கும். நீ சொல்ற சொர்க்கம் வேண்டாம் நரகம் வேண்டாம் இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா சின்ன பையனை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த சொர்க்க நரகத்தை கிருஷ்ணர் கான்செப்டை ஏன் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, சொர்க்க நரகத்துக்கு போகிறதுக்காக கிடையாது. இந்த சொர்க்கம் நரகம் அப்படின்னு எதுக்காக இருக்கு அப்படின்னா, நம்மள ஹையர் கோல் அச்சீவ் பண்றதுக்காக தான் இருக்கு. சொர்க்க நரகம் அப்படின்னு சின்ன குழந்தைகள் நம்ம என்ன பண்றோம்? மிட்டாய் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி. ஒருத்தர் ரொம்ப பெரிய பையன் ஆன பின்னாடி இன்னும் எனக்கு சாக்லேட் கொடுப்பியா, எனக்கு தண்டனை கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப நாம் எந்த ஒரு காரியத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதனுடைய இறுதி ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள இறங்குங்க அப்படின்னு சொல்றேன். இறுதி ரிசல்ட் என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்முடைய இறுதி ரிசல்ட் என்னது? இந்த முதல் 6 அத்தியாயங்களோட இறுதி ரிசல்ட் என்னது? ஆத்ம சாட்சாத்காரம் இல்லையா? ஆத்மா ரியலைசேஷன் இல்லையா? அப்ப ஆத்மா ரியலைசேஷன் அப்படின்ற கோல்ல இறங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மற்ற கோல்ல நோக்கி போயிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாரு? முதல்லயே வார்ன் பண்றாரு. நம்ம அப்பா அம்மா கூட்டிட்டு போவாங்க இல்ல எங்கேயாவது, டேய் அங்க போறோம், போற வழியில இதெல்லாம் இருக்கும், ஏதாவது கேட்டீங்க அடி பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல என்ன பண்றாரு? முதல்ல வார்ன் பண்ணி கிருஷ்ணர் கூட்டிட்டு போற. ஏன்னா அர்ஜுனன் கொஸ்டின் கேட்டான், நீ என்ன சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணான்னு சொல்ற, அதே சாஸ்திரம் தான் சொல்லுது நீ என்ன பண்ணு, சொர்க்கத்துக்கு போக முயற்சி பண்ணு, நரகத்துக்கு போகாத, பாப்பம் வரும் புண்ணியம் வரும் சொல்லுது. நான் அதான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றேன். இந்த சொர்க்க நரகம் பாப புண்ணியம் அப்படின்றதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, யார் ஒருவனுக்கு இன்னும் பகவானை தெரியலையோ அவனுக்கு தான். முழுமுதற் கடவுளை யாருக்கு தெரியலையோ அவனுக்கு தான் என்ன பண்றாங்க? சொர்க்க நரகம்லாம் பேசிட்டு இருக்காங்க. யார் ஒருவனுக்கு பகவானை தெரியுமோ அவனுக்கு என்ன தேவையில்லை? சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஸோ அது நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். முதல்ல எந்த ஒரு காரியத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நாம் என்ன டிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு சாதம் சாம்பார் செய்யலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அப்புறம் சாதம் ரைஸும் பருப்பும் கலந்து போயிடுச்சு. சரி பொங்கல் செய்யலாம்னு நினைக்கிறோம். பொங்கல் செய்யலாம்னு யோசிக்கும் போது சைடில் தக்காளி பழமும் காயும் வெட்டி வச்சுட்டோம். சரி பொங்கல் தக்காளி பழம் காயெல்லாம் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அதுலேயே போட்டு சாம்பார் சாதம் பண்ணலாம்னு நினைச்சோம். சாம்பார் சாதம் பண்ணலாம்னு நினைக்கும் போது நம்மளுக்கு வேற மாதிரி ஒரு மசாலா கிடைக்குது. சரி பிஸ்பில்லே பாத் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிஸ்பில்லே பாத்துக்கு போக ஆரம்பித்தோம். பிஸ்பில்லே பாத் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் மசாலா வேற போயிட்டு அப்புறம் புலாவாக மாற்றிலான்னு நினைச்சோம். அப்புறம் கடைசியில் பார்த்தா அதுக்கு பேர் என்னன்னே தெரியல இல்லையா? ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷாக அது நிற்குது, வாயில வைக்க முடியல இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறத தவிர நடுவில் என்ன பண்ணிடக்கூடாதா? டைவர்ட்டு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார்.
டைவர்ஷன் எங்க கிடைக்குது அப்படின்னா சாஸ்திரத்தை டைவர்ஷன் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். அதான் இந்த ஸ்லோகம். யாமிமம் புஷ்பிதாம் வாசம் பிரவதந்த விபஷ்சிதः வேதவாதரதாः பார்த்த நான்யத் அஸ்தீதி வாதினः காமாத்மனா ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம பலப்ரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்யகதிம் பிரதி. இந்த புக் எடுத்துக்கோங்க. இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். The unintelligent people absorbed in the prices of Swarga offered in the Vedas, who propound that there is nothing higher than Swarga, speak superficially attractive words. Filled with desire, thinking heaven as ultimate, the unintelligent speak many words concerning attainment of power and enjoyment, which give results in the form of material enjoyment, pious actions according to varnashrama and high birth. Okay, இதுல கமெண்ட்ரி 42nd கமெண்ட்ரி பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்ன ஆரம்பிக்கிறாரு, பட் இது வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் சொல்லக்கூடிய பிரதிவாதம். நம்ம என்ன பண்ணோம், பகவத்கீதையை ஒரு கன்வர்சேஷனா புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ கிருஷ்ணர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, ஒரே புத்தியோட இருப்பா, ஒரு கோலை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார். இப்போ அர்ஜுனன் கேட்கிறான், அந்த கோல் எப்படி நான் ஃபிக்ஸ் பண்றது கிருஷ்ணா இல்லையா, ஏன்னா நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல, அப்ப நான் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க சொல்றாரு, பட் this person should also develop fixed intelligence because the Shrutis deal with both subjects equally. என்ன சொல்றாரு, வேதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்களை ஃபாலோ பண்றதுனால அவன் அல்டிமேட்டா எங்க வந்து சேர்ந்துருவான் நினைக்கிறாரு, கிருஷ்ணருக்கு வந்து சேர்ந்துருவான் இல்ல. மக்கள் நினைக்கிறாங்க நான் எப்படிப்பட்ட பக்தி செஞ்சாலும் யார்கிட்ட வந்து நினைக்கிறாங்க, பகவான் கிட்ட வந்து நினைக்கிறாங்க. இது வந்து சாஸ்திரத்துல ஒரு வாக்கியமா சொல்றாங்க, ஆகாஷாத் பதிதம் தோயம் சாகரம் பிரதிகச்சதி சர்வதேவ நமஸ்காரஹ கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. என்னது, ஆகாசத்துல இருந்து விழக்கூடிய ஒவ்வொரு மலைத்துளியும் கடைசியில் எங்கதான் போய் முடியுறாங்க, சாகரத்துல போய் முடியுது. சாகரம்னா என்னது, கடல். எப்படி ஆகாசத்துல மழை விழுது, விழுந்த உடனே அது என்ன ஆகுது, நதியா மாறுது, நதி கடைசியில போயிட்டு கடல்ல முடியுது. இல்ல ஒரு சிலர் கிணத்துல போய் விழுது, கிணத்துல கூட தண்ணி நான் குடிக்கிறேன், அந்த தண்ணி மூலியமா வெளில வருது, அது டிச்சா மாறுது, டிச்சு மறுபடியும் போய் இதுல போய் கிடக்குது, அது மறுபடியும் போய் கடல்ல கிடக்குது இல்லையா. ஸோ இப்படி ஆகாசத்துல இருந்து வரக்கூடிய மலை துளி கடைசியில் எங்கதான் போய் கலக்குதா, எல்லாமே கடல்ல போய் கலக்குது. அது போல யாரை வழிபட்டாலும் கடைசியில் எங்க போய் சேர்ந்துருவோம், நம்ம பகவானை போய் சேர்ந்துருவோம் இல்லையா. இப்படி ஒரு புதுசான ஒரு அர்த்தம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. அது சாத்தியமே இல்லாத அர்த்தம் இல்லையா. இது வந்து மாயாவாதிகள் சொல்லக்கூடிய வாக்கியம். நீங்க யாரை வேணா வழிபடலாம், ஆனா போய் சேர்ற இடம் என்னவா இருக்கும், கிருஷ்ணராக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது கிருஷ்ணரை நிராகரிக்கிறார். யாந்தி தேவ பிரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருன் விதாக பூதானி யாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்தியாஜி நோபிமாம். நீ தேவர்களை வழிபட்டா தேவர்களை தான் போய் சேருவர், பூதங்களை வழிபட்டா பூதங்கள் கிட்ட தான் போய் சேருவர், என்ன வழிபட்டாதான் என்கிட்ட வர முடியும். ப்ராப்பா அடிக்கடி உதாரணம் சொல்லுவார், கல்கட்டாக்கு டிக்கெட் வாங்கினா கல்கட்டா தான் போக முடியும், டெல்லிக்கு போக முடியாது இல்லையா. ரொம்ப கிளீனா சொல்லுவார். ஸோ அது போல என்ன சொல்றான் அர்ஜுன், என்ன சொல்றான், ஏதோ வேதத்தை ஃபாலோ பண்றவன் எந்த வேதத்தை ஃபாலோ பண்ணாலும் நான் கடைசியில் எங்க போய் சேர்ந்துருவேன், கடல் கிட்ட போய் சேர்ந்துருவேன். எல்லா மக்களும் கடைசியில் போடுவாங்க, இறந்ததுக்கு அப்புறம் வைகுண்ட பதவி அடைந்தார், கைலாச பதவி அடைந்தார். என்ன சாமி பண்ணாரு அவரு, அவர் ஒன்றும் பண்ணலங்க, ஆனா அந்த குளத்துல பிறந்துட்டாரு, ஏதோ அப்பப்ப என்ன பண்ணுவாரு, கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றாரு, கொஞ்சம் புண்ணிய காரியம் பண்ணிட்டு இருந்தாரு. கண்டிப்பா எங்க தான் போவார் அவரு, வைகுண்டம் தான் சார் போவார், வேற எங்க சார் போவார், அவர் வேற எங்க கதி இருக்கு அவருக்கு இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ கிருஷ்ணர் இங்க அதை நிராகரிக்கிறாரு. நாம் எந்த காரியத்தை பண்ணாலும் அது ஒரே பலனை கொடுக்க போறது கிடையாது. நோ, this fixed intelligence will not arise because they have faults in the heart. This is explained in next 3 verses. ஸோ அடுத்த 3 ஸ்லோகத்தை நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாருக்கிட்டையும் புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கு பலதேவ வித்யாபூஷன் புக் இருக்குல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டில் போய் படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு வந்தாதான் உங்களுக்கு இதில் கிளீனான அர்த்தம் புரியும். நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன வந்தால் என்ன பண்ணலாம், மறுபடியும் இதே விஷயத்தை தான் வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கண்டினியூஷன் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். இனிமேல் நம்ம
அப்படி நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க, வீட்டில் கொஞ்சம் படிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நானே பேசுறதுக்கு பதிலாக. ஸோ இங்கே கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேதத்தை பற்றி பேசுகிறார். என்ன சொல்றாரு? யாமிமாம், இங்க சொல்லப்பட்ட புஷ்பிதாம் வாச்சம். புஷ்பம்னா என்னது? பூக்கள். புஷ்பிதாம் வாச்சம் அப்படின்னா வேதங்கள்ல பூக்களை போல பேசப்பட்டிருக்குமா. வேதங்கள் என்ன பேசும் அப்படின்னா, நீ இதை பண்ணு சொர்க்கம் கிடைக்கும், இதை செய் உனக்கு செல்வம் கிடைக்கும், இதை செய் உனக்கு நல்ல குழந்தைகள் கிடைக்கும், நல்ல மனைவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அழகான வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. இந்த புஷ்பங்கள் நம்பி என்ன பண்ணாத, நீ போயிடாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஒரு சில பூக்கள் என்ன பண்ணாது அப்படின்னா அதுக்கப்புறம் அது என்ன ஆகாது, காயாகி பழமாகாது. அது பூக்களாக என்ன ஆயிடும், விழுந்து போயிடும். அது வெறும் பார்க்கறது நல்லா இருக்குமே தவிர அதனால ஒரு பலனும் இருக்காது. அது போல வேதத்துல ஒரு சில வாக்கியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அட்ராக்டிவா இருக்கும், ஆனா அந்த வார்த்தைகள் என்ன இருக்காது, பலன் ஒண்ணு இருக்காது இல்லையா. இதை செய்யுங்க உங்களுக்கு இது கிடைக்கும், அதை செய்யுங்க உங்களுக்கு அது கிடைக்கும், இதெல்லாம் வெறும் அட்ராக்டிவ் வேர்ட்ஸ் தான். இதெல்லாம் எங்க கேட்ட மாதிரி இருக்கு, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டே அப்படிதான் சுத்திட்டு இருக்கு இல்லையா. செய்யுங்க உங்களுக்கு இது கிடைக்கும், அதை செஞ்சா உங்களுக்கு அது கிடைக்கும், இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நாம் இந்த உலகத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோமோ அதே போல வேதம் என்ன பண்ணுது, எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணுது. இதை செய்யுங்க நல்ல குழந்தை கிடைக்கும், இதை செய்யுங்க நல்ல மனைவி கிடைக்கும், இதை செய்யுங்க நல்ல செல்வம் கிடைக்கும், நாம் நம்பி போறோம். செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும் நம்பி போறோம், கிடைக்கவும் செய்யும். ஆனா இதுவே கோல் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நான் மறுபடியும் வேதத்தை இந்த உலக சுகத்துக்காக மட்டும் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதோடு நிறுத்திக்காதீங்க. ஏன்னா வேதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் ஹையர் விஷயத்த சொல்லிக் கொடுக்கறதுக்காக இருக்கு. நம்ம என்ன பண்ணிருக்கூடாது, இதை இன்னும் பேசிக்கான இந்த விஷயத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. யோகத்தை யூஸ் பண்ற மாதிரி ஒரு யோகாவே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு மனுஷங்க யோகாவை எதுக்காக யூஸ் பண்றாங்க, உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. பட் யோகா அப்படிங்கிறது ஹெல்த் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 0.5% கூட சொல்லலாம் அவருடைய பெனிஃபிட். யோகத்தால் வரக்கூடிய பெனிஃபிட் நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அந்த யோகத்தை இந்த தாழ்ந்த பெனிஃபிட்டோட நிறுத்திடுறாங்க. ஸோ கிருஷ்ணர் இங்க அதான் திட்டுறாரு, வேதம் அப்படிங்கிறதுக்காக இருக்கு அப்படின்னா இந்த உலக சுகத்தை தருவதற்காக கிடையாதுப்பா, சொர்க்க நரகத்தை தருவதற்காக கிடையாது, இது அதை விட உயர்ந்த பலனை தருவதற்காக இருக்கு. ஸோ கிருஷ்ணர் இப்போ அர்ஜுனனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணாத, தாழ்ந்த பலனை நோக்கி ஓடாத, உயர்ந்த பலனுக்கு வா அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்றாரு, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு, யாமிமம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தி. பிரவதந்தி ரொம்ப நல்லா பேசுவாங்க. பிரவதந்தி அவிபஷ்டிதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவிபஷ்டிதா அப்படின்னா பஷ்டிதா பார்க்கக்கூடியவர்கள், அவிபஷ்டிதா அப்படின்னா பார்க்க தெரியாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். எதை பார்க்க தெரியாதவர்கள், வேதத்தை சரியாக பார்க்க தெரியாதவர்கள். இந்த கிருஷ்ணர் முதல்ல நம்மளுக்கு வார்ன் பண்றாரு, நீங்க சாஸ்திரத்துக்குள்ளார போனாலுமே கூட அந்த சாஸ்திரத்தினுடைய சாரத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சாஸ்திரத்தினுடைய எக்ஸ்டர்னல் திங்ஸ் என்ன பண்ணிக்காதீங்க, போய் பிடிச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, எக்ஸ்டர்னல் திங்ஸ்ல போய் மாட்டிக்கிட்டு உள்ள வரைய மாட்டாங்க. இதற்கு சிறந்த உதாரணம் நம்ம சவுத் இந்தியா தான். ஏன்னா சவுத் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, யஜ்யம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிற்பாங்க, பூஜை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிற்பாங்க, சடங்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிற்பாங்க, ஹரிநாம சங்கீர்த்தனம் தூரம் ஓடி போயிடுவாங்க இல்லையா, பாகவத சிரவணம்னா எங்கேயோ நிற்பாங்க, இல்ல பக்த சேவை அப்படின்னா அப்படின்னா என்ன கிலோ எவ்வளோன்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அப்ப நம்ம பூமி தான், இந்த சவுத் இந்தியான்னு சொல்ல பூமி தான் என்ன பூமினா கர்ம பூமின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா இங்க நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, யஜ்ய யாகாதி கிரியைகளுக்கு பூஜை புனஸ்காரங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம கோயில்லையே வந்து நீங்க வாங்க பாகவதம் சொல்லி கொடுக்குறோன்னா யாரும் வரமாட்டாங்க. உங்களுக்கு ஒரு தாயத்து கட்டி ஒரு பெரிய ஹோமம் செஞ்சு உங்களுக்கு இந்த இதை செஞ்சு கொடுத்தா உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும் வாங்கன்னு சொன்னா என்ன பண்ண, உடனே எல்லாரும் வந்துருவாங்க இல்லையா. ஏன், என்ன காரணம், அவங்க நினைக்கிறாங்க. அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுவாரு, கிரியா விசேஷ பகுலாம் அப்படின்னு அடுத்த வார்த்தை 43ஆம் ஸ்லோகத்துல பாருங்க, ஒரு வார்த்தை இருக்கு, கிரியா விசேஷ பகுலாம் அப்படின்னு இருக்கும். கிரியா விசேஷம் அப்படின்னா விசேஷமான கிரியைகள். பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப மெஜஸ்டிக்கா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமான. இங்க வந்து நில்லுங்க, இதை கட்டுங்க, இதை தூக்கி போடுங்க, பின்னாடி போடுங்க, முன்னாடி வைங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, நிறைய காரியங்களை சொல்றாங்க. அடேங்கப்பா பெரிய சாமியா இருக்க போல இருக்கே, நிறைய ஏதோ செய்ய சொல்றாரு. நம்ம என்ன செய்ய சொல்றோம், வெறும் ஹரே கிருஷ்ணா அதை சொல்லுங்க, இது என்ன இது இவ்வளவு சிம்பிளா இருக்கு, இந்த சாமி காசை கொடுக்காதரா, ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்குறாரு, நம்பாதரா.
கிரியா விசேஷ பகுலாம் அப்படின்னு சொல்லி பகுலாம் நிறைய. நீங்க எந்த அளவுக்கு யஜ்யத்தை இழுத்து செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் இல்லையா, உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். நம்ம செய்கிற யஜ்யம் ரொம்ப சிம்பிளான யஜ்யம், என்னது ஹரே கிருஷ்ண மந்திர யஜ்யம். அந்த யஜ்யத்துக்கான பவரோ ரொம்ப அதிகம், ஆனா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. கிரகப்பிரவேசம் நடக்குது, கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான யஜ்யமே என்னதான், நாம சங்கீர்த்தன யஜ்யம். அந்த யஜ்யத்தை யாருமே பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் கணபதி பூஜைக்கு முன்னாடி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, கணபதி பூஜை கணபதி ஹோமம் தான் மெயின் நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலைல யாரும் வரமாட்டாங்க. அப்போ உட்காந்து நீங்க பாடிட்டு போயிருங்க இல்லையா. எல்லாரும் வந்த பின்னாடி என்ன பண்ணாங்க, புகையை கிளப்பணும் இல்லையா. ஸோ புகையை கிளப்புறதா எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கிரியா விசேஷ பகுலாம் ஏன் போக ஐஸ்வர்ய சதையும் பிரதி. அடுத்த ஸ்லோகத்தில் பாருங்க கிருஷ்ணர் சொல்றார். ஏன்னா அவங்க மனசு ஃபுல்லா என்ன தெரியுமா இருக்கு, போக ஐஸ்வர்ய கதிம் பிரதி. போகம்னா என்னது, நல்லா அனுபவிக்கணும். ஐஸ்வர்யம் நல்லா சம்பாதிக்கணும் இல்லையா. ரெண்டே விஷயம் தான் மனசுல இருக்கு மனுஷங்களுக்கு. நல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச விஷயத்தை நல்லா அனுபவிக்கணும். இதுதான் அவங்களோட கதி, இதுதான் அவங்களுடைய டெஸ்டினேஷன். இந்த டெஸ்டினேஷன் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்களே தவிர அவங்க எதுக்கு வரமாட்டாங்க. நேஹா விக்கிரமணா சோஸ்தி விவசாத்மிகா புத்தி சமானோ ந விதீயத்தை. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவாரு, 44 ஸ்லோகம். பட் நம்ம ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருக்கோம், இதை மட்டும் பார்க்கலாம். இப்ப என்ன சொல்றாரு அவரு, வேதவாத ரதா பார்த்த நான்யத் அஸ்தி இது வாதினக. அவங்க என்ன பண்றாங்க, வேதவாத ரதாக, வெறும் வேதத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாதம் செய்வதற்காக மட்டுமே படிச்சிருப்பாங்க. வேதத்தை எதுக்காக படிக்கணும் அப்படின்னா வேதத்தை புரிந்து அதை செயல்படுத்துவதற்காக படிக்கணும். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வேதத்தை படிக்கிறது வெறும் டிபேட் பண்றதுக்காக படிப்பாங்க, இல்ல புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக படிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களால என்ன பண்றாங்க, வேதத்தை தப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணன் நமக்கு ஜாக்கிரதைப்படுத்துறாரு. வேதத்தையே ஒருத்தர் சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் யார் ஒருவனுக்கு வேதத்தினுடைய இறுதி பொருள் தெரியலையோ அவனால் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற விஷயம் சொல்ற. வேதத்தினுடைய இறுதி பிரயோஜனம் என்னது, ஆத்ம சாட்சா்காரம். ஆத்மாவை பற்றி பேசாமல், பகவானுடைய சேவையை பற்றி பேசாமல் மற்ற விஷயங்களே தொட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பண்டிதர்களால் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றோம். நம்ம என்ன இதெல்லாம் போய் மாட்டிப்போம், ஆன்மீகத்துக்கு வந்துடுவோம். வந்தாலும் என்ன பண்ணுவோம், யாரோ ஒரு சுவாமிஜி கிட்ட உட்காந்து கேட்டுருப்போம். அந்த சுவாமிஜி என்ன பண்ண வேதத்தெல்லாம் நல்லா சொல்லுவார், ஆனா எதை விட்டுருவாரு, கிருஷ்ணரை விட்டுருவாரு, ஆத்மா விட்டுருவாரு, பக்தியை விட்டுருவாரு. இதை மூணை விட்டு என்ன பண்ணுவாரு, மற்றதெல்லாம் தொட்டுட்டு இருப்பாரு. ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. வேதத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம். என்ன ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஒன்று பூர்வ பாகம் உத்தர பாகம் சொல்லி சொல்லுவாங்க, இல்ல பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை சொல்லி சொல்லுவாங்க. பூர்வ மீமாம்சை அப்படிங்கிறது என்னது, வேதங்கள் அப்படின்ற பூர்வ மீமாம்சை. உத்தர மீமாம்சை அப்படிங்கிறது என்னது, வேதாந்தம் அப்படிங்கிறது உத்தர மீமாம்சை. டெக்னிக்கல் வேர்ட்ஸா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேதத்தை முதல்ல நம்ம ஆக்சுவலா சொல்ல போனோம் அப்படின்னா 4 பாகங்களா பிரிப்பாங்க. அதை நம்ம என்ன பண்றோம், பிராடா ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஒரு வேதத்தை 4ஆ பிரிக்கலாம். ரிக் வேதமா 4ஆ பிரிக்கலாம், யஜுர் வேதமா 4ஆ பிரிக்கலாம், சாம வேதமா 4ஆ பிரிக்கலாம், அதர வேதத்தை 4ஆ பிரிக்கலாம். என்னென்னது, பிராமண, ஆரண்யக, சம்ஹிதா, உபனிஷத் அப்படின்னு 4ஆ பிரிப்பாங்க. ஒவ்வொரு வேதத்தையும் 4ஆ பிரிப்பாங்க. சம்ஹிதா, பிராமண, ஆரண்யக, உபனிஷத் அப்படின்னு 4ஆ பிரிப்பாங்க. ஒவ்வொரு வேதம் 4ஆ பிரிக்கப்படும். உபனிஷத் 4 என்னது, முதல்ல வர்றது சம்ஹிதா பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை சம்ஹிதை அப்படின்னு சொல்லுவாங்க. சம்ஹிதைனா என்னது, யஜ்யத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய மந்திரம் இருக்குல்ல, அந்த மந்திரத்துக்கு வேற என்ன சொல்றோம், சம்ஹிதை. சம்ஹிதை அப்படின்னாவே வெறும் மந்திர பாகங்களா இருக்கும், இதுக்கு பேர் சம்ஹிதை அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வருது என்னது, பிராமண பாகம். அந்த வார்த்தையே சொல்லிக் கொடுக்குது, பிராமணர்களுக்கு உட்பட்டது. பிராமண பாகம்னா என்னன்னா ப்ரொசீஜர்ஸ். இப்போ யஜ்யம் செய்யறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, ப்ரொசீஜர் தேவை இல்லையா. எப்படிப்பட்ட யஜ்ய குண்டம் தேவை, எத்தனை கல் வைக்கணும், எந்த மாதிரி நெய் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி தர்பை கொண்டு வரணும், இதெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு யஜ்யம் என்ன பண்ண முடியாது, ஒரு பிராஸ் ஒரு இதை வச்சு என்ன பண்ண முடியாது, யஜ்யத்தை பண்ண முடியாது. ஏன்னா யஜ்யம் அப்படிங்கிறது அந்த நெருப்புல இருந்து ஆரம்பிக்கல. யஜ்யம் அப்படிங்கிறது நம்முடைய ஆலோசனைல இருந்து ஆரம்பிக்குது. என்ன ஆலோசனை, நான் யஜ்யத்தை சரியாக செய்யணும் அப்படின்ற ஆலோசனை.
அந்த ஆலோசனை வந்தப்ப என்ன பண்றான் அவன் அதற்கான பொருள் என்ன பண்றான் சேகரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப யஜ்யத்துக்கான செயல்பாடு எங்க ஆரம்பிக்கும், அந்த யஜ்யத்துக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கல்ல அந்த கஷ்டம் தான் நம்ம யஜ்யம் சொல்லி சொல்றோம். புரியுது நான் சொல்றது? யஜ்யத்தை செய்வதற்கு நம்ம என்ன பண்றோம், கஷ்டப்படுறோம் இல்ல. என்ன கஷ்டப்படுறோம், பொருட்களை சேர்க்கறோம். அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்ன பண்ண முடியாது, கடையில போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது. கொஞ்சம் இன்னைக்கு கட்டையை கொடுங்க, கொஞ்சம் தானியங்களை கொடுங்க, அப்புறம் அந்த இன்னைக்கு எல்லாம் ஈஸியா கிடைச்சிடும். நெய் கடையில வாங்கிட்டு வந்துடுறோம் இல்லையா. அதுவும் நல்ல நெய்யாவது வாங்குறோமா, அதுவும் கிடையாது. யஜ்யத்துக்கு போனா அவங்க கடையில போனா கேட்பான் எந்த நெய், எதுக்காக நெய் வேணும்னு கேட்கறான். சாப்பிட்றதுக்கா பூஜைக்கா, சாப்பாடு நல்ல நெய் கொடுக்குறான், பூஜைக்குன்னா டால்டா கொடுக்குறான் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் யஜ்யமே கிடையாது. ஸோ அப்போ நம்ம யஜ்யம் அப்படிங்கிற நம்மளுடைய ஆலோசனையிலேருந்து ஆரம்பிக்கிறதே தவிர செயல்பாடுகளில் கிடையாது. மறுபடியும் நம்ம இதான் புரிஞ்சுக்கணும், செயல்பாடுகளை காட்டில் எது முக்கியம், ஆலோசனை. நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் புத்தியோகம் 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 சொல்லி சொல்றோம். புத்தியோகம் அப்படின்னாவே செயல்பாடுகள் கிடையாது, நம்முடைய ஆலோசனையில சேஞ்ச் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. ஸோ அப்ப யஜ்யத்தை அவன் என்ன பண்றான், செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். எதுக்காக சொல்ல வந்தாங்க இந்த பாயிண்ட், பிராமண பாகம் சொல்லி சொல்றோம். பிராமண பாகம் படிக்கிற ப்ரொசீஜர்ஸை பத்தி பேசக்கூடிய பிராமண பாகம். யஜ்யத்தை எப்படி செய்யணும் சொல்லிட்டு பெரிய ப்ரொசீஜர் இருக்கும், ஒரு யஜ்யத்துக்கும் பெரிய ப்ரொசீஜர் இருக்கும், அது பிராமண பாகம். மூன்றாவது வரது ஆரண்யக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆரண்யக்கம் அப்படின்னா காடு. ஸோ காடுகளை நடந்த ஒரு சில கன்வர்சேஷன்ஸ் நீங்க ஆரண்யக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு சிஷ்யனுக்கு நடுவில் நிறைய வாதங்கள் இருந்திருக்கும், அதை பத்தி சொல்லுவாங்க, அது ஆரண்யக்கம் சொல்லி சொல்றோம். நாலாவது வரது இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்றோம், உபனிஷத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உபனிஷத் அப்படின்னா என்னது, அருகில் கொண்டு செல்வது அப்படின்னு அர்த்தம். எதுக்கு அருகில் கொண்டு செல்வது, பகவானுக்கு அருகில் கொண்டு செல்றோம், அதுக்கு பேரு உபனிஷத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப வேதத்தினுடைய இறுதியான இலக்கு என்ன அப்படின்னா நம்ம எங்க கொண்டு போகணும், பகவானுக்கு பக்கத்துல கொண்டு போகணும். ஆனா வேதம் என்ன பண்ணாலும் நேரடியா பகவானை பத்தி சொல்லிக் கொடுக்காது. முதல்ல எதை பத்தி சொல்லிக் கொடுக்கும், இந்த உலகத்துல நமக்கு எது தெரியுமோ அதான் சொல்லிக் கொடுக்கும். அப்ப அவனுக்கு என்னப்பா வேணும், எனக்கு கல்யாணமே ஆகலை சார், சரி வா உனக்கு இதை பண்ணு, கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்துச்சுன்னா அவன் என்ன பண்றான், அவனுக்கு என்ன வருது, வேதத்து மேல ஒரு நம்பிக்கை வருது, நடக்குதேப்பா நம்பிக்கை வருது. நீங்க உடனே வேதத்தை ஃபாலோ பண்ணு உனக்கு மோட்சம் கிடைக்குன்னா எங்க மோட்சம் கிடைக்குது, நான் பார்க்கறேன் எதுவும் மோட்சம்லாம் கிடைக்கலையே, அவனுக்கு நம்பிக்கை வராது. ஸோ முதல்ல அவனுக்கு என்ன பண்ணணும், பார்க்கக்கூடிய விஷயத்துல அவனுக்கு நம்பிக்கை கொண்டு வரும், அதுக்கப்புறம் தான் மேலே மேலே கொண்டு போக முடியும். முதல்ல குழந்தைய, அப்புறம் கல்யாணம் ஆகுதுங்கிற குழந்தைய கொடுக்குது, அப்புறம் செல்வத்தை கொடுக்குது, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது, இதெல்லாம் கொடுத்து இந்த உலகத்தில் அவன் தேவையான செல்வம்லாம் கொடுக்குது. கொடுத்தா அவனுக்கு என்ன வர்றது கிடையாது, அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. அப்ப என்ன பண்றான், மேல ஆகாஷத்தை அங்கன்னு பாக்குறான், இதுக்கு மேல இருக்குமோ, நம்ம இந்த உலகத்தெல்லாம் அனுபவிச்சு பார்த்தாச்சு, ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியல, இதுக்கு மேல இருக்குமோன்னு யோசிக்கிறான். அப்புறம் தான் வேதம் என்ன பண்ணுது, அவன் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகுது. இதுக்கு மேல உடலை தாண்டி ஒரு ஆனந்தம் இருக்குப்பா, அது ஆத்மா ஆனந்தம், அது மனசுல வரக்கூடிய ஆனந்தம், அதுக்கப்புறம் புத்தியில இருந்து வரக்கூடிய ஆனந்தம், அதுக்கப்புறம் நம்முடைய அகங்காரத்துல இருந்து வரக்கூடிய ஆனந்தம், அதுக்கப்புறம் ஆத்மாவில இருந்து வரக்கூடிய ஆனந்தம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, ஆனந்தத்தை மேல 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 கூட்டிட்டு போகுது இல்லையா. இதுதான் அன்னமய, பிராணமய, மனோமய, ஞானமய, விஞ்ஞானமயம் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா மெதுவா நம்மள ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல கூட்டு போறாங்க. நேரா ஒரு பையனுக்கு நீ ஸ்கூலுக்கு போடா, நீ கலெக்டர் ஆவன்னு சொன்னா எவனும் கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன பண்ணும், முதல்ல சாக்லேட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல அவனுக்கு ஸ்டார்லாம் போடுறாங்க. இன்னைக்கு டீச்சர்ஸ்லாம் அதை புதுசா பண்றாங்க, ஸ்டார்லாம் ஒட்டி அனுப்புறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, அவனுக்கு தலையில ஒரு தொப்பியை வச்சு நீ இப்ப என்ன பண்ணிட்ட கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க இல்லையா. அப்புறம் அவனுக்கு போட்டோவை எல்கேஜி பண்றாங்க, அப்புறம் அவன் போட்டோ வெளில மாட்டி வைக்கிறாங்க இல்லையா. என்னமோ புதுசா ஜிம்மிக்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணாலும் அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமா படிப்புல நல்லா முன்னேறி அவன் கலெக்டர் ஆகும் இல்லையா. அப்ப வேதங்கள் என்ன பண்ணுதுன்னா அவனை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி முன்னேற்றி மேல கொண்டு போகுது. இதை சொல்றதுக்கு பேர் என்ன சொல்றோம், வேதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ வேதங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உலக சுகத்தையும் ஸ்வர்க்க சுகத்தையும் கொடுக்கறதுக்கு பேர் தான் வேதம் அப்படின்னு சொல்றோம். ஆனா வேதத்துடைய ஆக்சுவல் பர்பஸ் இது கிடையாது. வேதத்துடைய ஆக்சுவல் மோட்டிவேஷன் என்னது, நம்மள மோட்சம் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஆசை. ஆனா என்ன பண்றாங்க, ஒரு சிலர் இதோடய நின்றுக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ப்ராசஸ்ல ஸ்டக் ஆயிடுறாங்க. எதை விட்டுறாங்க, ரிசல்ட் கோலை விட்டுறாங்க. ப்ராசஸே ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துக்கிறாங்க. ப்ராசஸே எல்லாம் சந்தோஷமா இருக்கு, இது நான் அங்க போகணும் கஷ்டப்படணும், இங்கே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்துக்கிறாங்க. பாலே குடிச்சா நல்லா இருக்கு, நான் போய் கஷ்டப்பட்டு திரிச்சு அதை என் பால்கோவா மாற்றணும் இல்லையா.
நிறைய பேர் சமைக்கும் போது என்ன பண்ண எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா, கொஞ்சம் என்ன கூட பொறுக்க முடியாது, இதுவே நல்லா இருக்கு இப்பயே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த சட்னிலாம் ஆட்டிட்டு இருக்கும்போது சட்னி ஆட்ட எடுத்துட்டு சாப்பிடுவாங்க, கடைசியில் பார்த்தா சட்னியே இருக்காது முடியும் பொழுது, இல்லை இப்பயே நல்லா இருக்கேன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அது போல மனுஷங்க என்ன பண்றாங்கன்னா இப்படி முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்படிதான் வேதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ வேதங்கள் அப்படிங்கிற நம்மளுக்கு இந்த உலக சுகத்தை பற்றி அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும். வேதாந்தம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேதத்தினுடைய கருப்பொருளை கொடுக்கும். என்னது? மோட்சம் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். இந்த வேதாந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு பேர் தான் உபனிஷத்துக்கள் சொல்லி சொல்றோம். ஸோ கிருஷ்ணர் என்ன தெரியுமா வார்ன் பண்றாரு, நீ எதுக்கு வரணும்? வேதாந்தத்துக்கு வரணுமே தவிர எதில் நின்றக்கூடாது, வேதத்தோட நின்றுடாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா வேதத்தோட நின்னீங்கன்னா நிறைய டைரக்ஷனை கொண்டு போய் உங்களை விட்டுரும், உங்களை எங்கேயுமே கொண்டு போய் விடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கும் பக்திக்கும் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. சரி, பக்தியில எடுத்துட்டாலும் இந்த மாதிரி நிறைய இருக்கு. என்ன சொல்றாரு, நீங்க பக்தி செய்யும் பொழுது இதுல நிறைய தேவையில்லாத பலன்கள் கிடைக்கும். என்ன பலன்கள்லாம் கிடைக்கும்? பெயர், புகழ், பதவி, இதெல்லாம் கிடைக்கும். லாப, பூஜா, பிரதிஷ்டான்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, பேரு, புகழ், பதவி, காசு, பணம்லாம் கிடைக்கும். ஒருத்தர் என்ன பண்ணிடக்கூடாது, இதோட பக்தியை நிறுத்திக்கூடாது. கிருஷ்ணனுக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு, நல்ல ஒரு பதவியை கொடுத்துட்டாரு இல்லையா, நல்ல புகழ்ச்சி இருக்கு எனக்கு இப்ப இல்லையா, நல்ல பெயர் இருக்கு, நல்ல லாபம் இருக்கு, போதும் பக்தி போதும் அப்படின்னு நிறுத்திடக்கூடாது இல்லையா. அப்படி நிறுத்திட்டீங்கன்னா அந்த பெயர் புகழை என்ன பண்ணிடுவோம், உங்க பக்தியை சாப்பிட்டுரும் இல்லையா. மறுபடியும் என்ன பண்ணுவோம், கீழே விழுந்துருவோம், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது நம்ம வந்து பக்தி கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம், கர்ம கண்ணோட்டத்திலே பார்க்கலாம். நம்ம லைஃப்ல எப்படி ப்ராக்டிக்கலா பார்க்கறது அப்படின்னா, நாம் எந்த ஒரு கோலுக்காக நம்ம ஒர்க் ஆரம்பிச்சோமோ அந்த கோலை அடையிறதுக்கு என்ன பண்ணாதீங்க, நீங்க நிற்கிறாதீங்க. கண்டிப்பா நடுவில் நிறைய பை ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கும். என்ன பண்ணிடாதீங்க, அந்த பை ப்ராடக்ட்ஸை நோக்கி உங்களுடைய கோலை மாத்திக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய கோல் அப்படிங்கிறது வேற, நடுவில் வேற பை ப்ராடக்ட் கிடைச்சுன்னு சொல்லிட்டு அதில் மாத்திட்டோம் அப்படின்னா நம்ம அல்டிமேட் கோலை விட்டுருவோம் அப்படிங்கிறத விஷயம். ஸோ அதான் இங்க சொல்றாரு, ஒரு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹையர் ஸ்டேஜுக்கு போகணும். சரி, ஏன் வேதம் இப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுது? வேதம் தான் சொல்லுது, சொர்க்கத்தை பத்தி பேசுது, இதை கொடுத்து அதை கொடுக்குது, ஏன் வேதம் எல்லாம் கொடுக்குது? மொத்த கொஸ்டின் வரும்ல, டைரக்டா வந்து என்ன பண்ணிடலாம், உயர்ந்த விஷயம் சொல்லிடலாம்ல. ஏன் வேதம் இதை கொடுக்குது அப்படின்னா, ஒன்று அவனுக்கு அட்ராக்ஷன் கொடுக்கறது, பிகினிங்ல அட்ராக்ஷன் கொடுக்கறது. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா டெஸ்ட் பண்றது. டெஸ்ட் பண்ணும் இல்ல, அவனுக்கு என்ன பண்ணும், சின்ன சின்னதா இந்த மாதிரி ஆசையை காட்டுறதுனால அவனுக்கு உண்மையில இதுல டிசைர் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிக்கணும். நீங்க கலெக்டரா ஒருத்தர் போறதுக்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு வந்து நிறைய இன்டர்வியூலாம் இருப்பாங்க. ஸோ இன்டர்வியூ என்ன பண்ணுவாங்க, அவனுடைய மென்டல் ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுறானா, டெசிஷன் மேக்கர் டிஸ்டர்ப் ஆனான்னு சொல்லி பார்க்குவாங்க. ஏன் சார் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க நீங்க இல்லையா, என்னுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏன் சார் கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவனுடைய ஒர்க் என்வரான்மெண்ட் எப்படி இருக்கும், மென்டலா டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். அதுக்கு நீ இப்போ என்ன இருக்கணும், தயாரா இருக்கணும். இல்லை என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அனுப்பிச்சிடுவாங்க, மறுபடியும் என்ன பண்ணு, மென்டல் ஃபிட்னஸோட வான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ வேதம் என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல அட்ராக்ட் பண்ணுது, அடுத்தது என்ன பண்ணுது, நம்முடைய டெஸ்ட், நம்மளுடைய மென்டல் அட்ராக்ஷன் விஷயம் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுது. ஸோ எந்த அளவுக்கு ஸ்வர்க்கத்து மேலேயும் இந்த உலக சுகத்து மேலேயும் ஆசையோட இருக்கான் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுது. எனக்கு இதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு யார் ஒருத்தன் ஃபிக்ஸ் பண்ணிட்டானோ அவன் என்ன பண்ணுறான், அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேதங்கள் சொல்றது தப்பு கிடையாது, வேதங்கள் சொல்றது தப்பே கிடையாது. ஆனால் நம்முடைய புரிதல் தான் என்ன இருக்கு, தப்பு இருக்கு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ராசஸ்லயே ஸ்டக்கிடக்கூடாது, அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கமாக இருக்கணும். காமாத்மன ஸ்வர்கபர ஜன்ம கர்ம பலப்பிரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி. காமாத்மனக, இந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, காமத்தையே தன்னுடைய மனதில் கொண்டு, காமம் அப்படின்னா என்னது, இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை. காமாத்மனக, எதுல ஆசை, ஸ்வர்கபராக. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வேதாந்தத்துல மோட்சத்தை பத்தி சொல்லி இருக்கு, ஆனா மோட்சம் அப்படிங்கிறது ஸ்வர்க்கத்தை விட ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது சார், இருக்கிறதே பெருசு என்னதான் சொர்க்கம் தான். நம்ம சொல்றோம் மோட்சம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு, அவங்க நினைக்கிறாங்க சொர்க்கம் தான்ப்பா பெருசுன்னு சொல்றாங்க. இதனால அவங்க என்ன சொல்றாங்க, வேதவாத ரதாகன்னு சொல்லி சொல்றோம். வேதத்தை வெறும் வாக்குவாதத்தை தான் விதண்டாவாதம் சொல்லி சொல்லுவாங்க, அது போல விதண்டாவாதம் பேசுறோம். நம்ம சொல்றோம் இங்க போனா மோட்சம் போனா திரும்பி வரவதே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா என்ன பண்றான், சொர்க்கத்துக்கு போனா ஹாப்பியா திரும்பி வரலான்னு சொல்றாங்க இல்லையா. ஏன்னா சாஸ்திரத்தை அந்த மாதிரி வாக்கியங்களும் இருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீங்க புண்ணியம் பண்றியா
புண்ணியம் பண்ண என்ன பண்ணலாம்? சொர்க்கலோகத்துக்கு போகலாம். போயிட்டு அங்கே என்ன பண்ணலாம்? நல்லா சோமபானம் குடிக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய ரம்பா மேனா ஊரசையெல்லாம் பார்க்கலாம். நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம்? இந்த உலகத்துக்கு ஹாப்பியாக வரலாம். வரும்பொழுது பெரிய ஸ்டாராக பிறக்கலாம், நீ பெரிய பணக்காரனாக பிறக்கலாம், நல்ல குடும்பத்தில் பிறக்கலாம். மறுபடியும் என்ன பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுதான். சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த வாக்கியத்தை ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறாங்க. நல்லா 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 தான் இருக்கு இந்த விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன வார்ன் பண்ணுது அப்படின்னா, அதே வேதங்கள் அடுத்த பார்ட் என்ன சொல்லுது? அவன் சொர்க்கத்துக்கு போறான், உண்மையில அவனால் அங்கே அனுபவிக்க முடியல. ஏன் அனுபவிக்க முடியல? ஏன்னா அவனுக்கு அங்கே பயம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன பயம் இருந்துகிட்டே இருக்கு? சொர்க்கத்தில் என்ன பயம் இருந்துட்டு இருக்கு? பக்கத்தில் ஒருத்தனை பார்த்தான், நேற்று வரைக்கும் என் கூட விளாண்டுட்டு இருந்தான், இன்னைக்கு அவனை பிடிச்சிக்கல் தள்ளி விட்டாங்க. யோசிக்கிறான், ஏன் அவனை பிடிச்சி தள்ளி விட்டீங்க அப்படின்னு கேட்கிறான். அவன் பீரியட் முடிஞ்சு போயிடுச்சு, அவனுடைய புண்ணியம் முடிஞ்சு போயிடுச்சு, தள்ளி விட்டோம் அப்படின்றான். அப்போ ஏன் டைமு இன்னும் வரல, வந்துடும், எப்போன்னு சொல்ல முடியாது. அவன் பயந்துட்டே இருக்கான். அவன் என்ன பண்ண முடியாது? அங்கே ஆக்சுவலாக என்ஜாய் பண்ண முடியாது. நமக்கு எப்போ பயம் வந்துருச்சோ, பயம் நம்மளோட என்ஜாய்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணிடும். ஒரு ராஜா வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காரு. இந்த ஆட்டை நீங்கள் வளர்க்கணும், நல்லா சாப்பாடு கொடுத்து வளர்க்கணும், ஆனால் வெயிட்டை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டேன். கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுறான்? ஒரு ஆட்டுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கான். 1 மாதம் நல்லா நிற்க வச்சு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கான். அந்த ஆட்டு நல்லா நின்றுட்டே சாப்பிட்டு இருக்கு, ஆனால் வெயிட் ஏறவே இல்லை. எப்படா வெயிட் ஏறவே இல்லை அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அப்பதான் தெரிஞ்சது அந்த ஆட்டுக்கு முன்னாடி ஒரு நரியை நிற்க வச்சிருக்கான். நரி நின்று இருக்கு இல்லையா? நரி என்ன பண்ணுது? அந்த ஆட்டை பார்த்து வர்றன்னு கத்திக்கிட்டே இருக்கு. இந்த ஆடு சாப்பிட்டாலும் அந்த ஆட்டுக்கு உடம்புல ஒட்டவே இல்லை, ஏன்னா பயத்துல ஒட்டவே இல்லை, ஆனால் குண்டாகவே இல்லை இல்லையா? ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்றோம்? சொர்க்கத்துக்கே போன நம்மளால என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாது. ஏன்னா பயம் இருந்துச்சுன்னா அனுபவிக்க முடியாது. அப்ப சொர்க்கத்துக்கு போனால் என்ன பண்றான்? பயப்பட்டு தான் ஆகணும். மறுபடியும் இந்த உலகத்துல வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது உங்களுக்கு புரியறது கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க இம்மீடியட் என்ஜாய்மெண்ட் தான் பெருசா நினைக்கிறாங்களே தவிர அல்டிமேட் கோல் அவங்க பார்க்கறதே கிடையாது. காம ஆத்மனகா சொர்க்கப்பர, அவங்க சொர்க்கத்தை தான் பெருசா நினைக்கிறாங்க. கர்ம பலப்பிரதான், ஜென்ம கர்ம பலப்பிரதான். அவங்க நினைக்கிறாங்க நல்ல ஜென்மம் கிடைக்கணும், அடுத்த பிறவி நல்ல குடும்பத்துல பிறக்க முடியும், எனக்கு இந்த பிறவிலேயே நல்ல செல்வங்கள் கிடைக்கும். ஸோ இப்படி எனக்கு 2 விதத்தில் நல்லது. இப்பயும் சந்தோஷமா இருப்பேன், அடுத்த பிறவிலையும் சந்தோஷமா இருப்பேன். நம்ம என்ன சொல்றோம்? உனக்கு ஆக்சுவலா இந்த பிறவிலையும் சந்தோஷம் கிடையாது, அடுத்த பிறவிலையும் உருப்படியா இருக்க முடியாது, எங்க நீ கர்மத்தையே பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ இந்த கர்ம மீமாசை தத்துவத்தை பேசுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கர்மம் தான் பெருசு, கர்மத்தை காட்டு உயர்ந்த விஷயம் ஒண்ணுமே கிடையாது நினைக்கிறாங்க. இது கிருஷ்ணரே பேசியிருக்காரு கோவர்தன் லீலை அப்ப. என்னது? நீ உடைய கடமையை செய், உடைய கடமையை செஞ்சு வச்சுக்கோங்க, தேவர்கள் கூட கட்டுப்பட்டுருவாங்க உடைய கடமை இல்லையா? தெய்வத்தால் ஆகாதென்னும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? அதான் அவரும் சொல்றாரு. கிருஷ்ணர் அதான் கேட்கிறார், அப்பா நீ சொல்றையே இந்திரனுக்கு யஜ்யம் பண்ணு, இந்திரனுக்கு யஜ்யம் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வேலை பண்ணல அப்படின்னா, நான் மாட்டை மேய்ச்சலை கூட்டிட்டு போல அப்படின்னா இந்திரனால வந்து எனக்கு எல்லாம் கொடுக்க முடியுமா? அது கொடுக்க முடியாதுப்பா. அப்ப இந்திரன் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? நான் என்னுடைய கடமை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ கடமை பண்ண இந்திரன் கூட என்ன பண்ண முடியாது, எனக்கு கொடுக்கக்கூடிய பலத்தை நிறுத்த முடியாது. நான் கடமை பண்ண இந்திரன் என்ன பண்ணி ஆகணும்? பலனை கொடுத்தே ஆகணும். நான் வேலை பண்றேன், முதல்ல என்ன பண்ணி ஆகணும்? எனக்கு சம்பளத்தை கொடுத்தே ஆகணும். இதுக்கு நான் போய் முதலாளி ஏன் நான் தினசரி வழிபட்டே இருக்கணும்? நான் என் வேலையை பண்றேன், சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன் இல்லையா? இது முதலாளி போய் நான் எதுக்கு தினசரி போய் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாரு. ஸோ அவருக்கு என்ன புரியல அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து இந்த கர்ம விஷயத்தை, கர்ம மீமாசை தத்துவத்தை பற்றி பேசுறாரு. இந்த கர்மத்தினால எனக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா கர்மத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? அதுக்கப்புறம் கிருஷ்ணன் எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க தேவர்களோடு நிறுத்திப்பாங்க. தேவர்களுக்கு மேல முழுமுதற் கடவுள் இருக்கார் இல்லையா? நாம் ஆத்மா அப்படின்ற விஷயத்துக்கு வரமாட்டாங்க. அவங்க நினைக்கிறாங்க நான் தான் இந்த உடல் அனுபவிக்கிறதா எல்லாமே. கர்மத்தினால உங்களுக்கு சொர்க்கம் நரகம் கிடைக்குமே தவிர கர்மத்தினால உங்களுக்கு மரணமற்ற தன்மை கிடைக்காது, கர்மத்தினால உனக்கு மோட்சம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரியறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு மோட்சத்து மேல என்ன கிடையாது? முதல்ல நம்பிக்கையே கிடையாது. ஸோ நம்பிக்கை இல்லாத போது என்ன பண்ண மாட்டான்? அவனுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் அவனுடைய ப்ராசஸும் இருக்க போகுது இல்லையா? ஸோ அவன் என்ன பண்றான்? மோட்சத்தில் நம்பிக்கை இல்லாதனால அவன் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது.
அந்த மோட்சத்து மேல் நம்பிக்கை யாருக்கு வரும் அப்படின்னா, யார் ஒருவன் மோட்சம் அடைந்த நபர் கூட சேர ஆரம்பிக்கிறானோ. மோட்சம்னா என்னது? அந்த உலகத்துல போய் அடையிறது மோட்சம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கும் போதே ஒருவன் பற்று இல்லாம இருக்கான்ல, பற்று இல்லாம இருக்கான், அதே சமயத்தில் எப்படி இருக்கான்? சந்தோஷமாவும் இருக்கான். இது ரெண்டு தான் பெரிய வித்தியாசம். இந்த உலகத்துல பற்றுதலோட ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான், அது பெரிய விஷயம் கிடையாது சார். அந்த ஆள் கிட்ட ஒண்ணுமே இல்லை சார், ஆனா சந்தோஷமா இருக்காரு சார், இல்லையா? இதுக்கு பிறகு மோட்சம் அப்படின்னு சொல்றோம். பிரபுபாதர் ஒரு பிசினஸ் மேன் பார்க்க வந்தார். அவர் பார்க்க வந்தாருன்னா அவர்கிட்ட பெரிய கேட்லாக்லாம் கொண்டு வரார். இவ்வளோ மொத்தத்தில் கேட்லாக் கொண்டு வரார். அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டாக்காக வச்சிருக்காரு, கொண்டு வந்து வச்சுக்கிறார். சுவாமிஜி நான் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறேன் சொல்லி சொல்கிறார். வெரி குட் கேட்குறாரு. பட் there is something missing in my heart. ஏதோ ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறது? இவ்வளோ இருந்து எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு சொல்கிறார். பிரபுபாதர் சொன்னார், இந்த எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடு, என்ன மாதிரி ஏடு, நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சாமிஜி தட்ஸ் ஓகே தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எதிர்த்து கிளம்ப ஆரம்பிச்சார். பிரபுபாதர் விடவே இல்லை, அவர் நம்பரை வாங்கி வை, அப்புறம் பின்னாடி உதவும் சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டார். ஸோ அதான் புரிஞ்சுக்கணும் மோட்சத்துக்கும் இந்த உலகத்துக்குள்ள வித்தியாசம். சரிவே இந்த சொல்றாரு, கிரியா விசேஷ பகுலாம் போக ஐஸ்வர்ய கதிம் பிரதி. அவங்களுக்கு என்னன்னா நிறைய ஜிம்னாஸ்டிக் வேலை பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆசைப்படுவாங்களே தவிர அவங்களுக்கு எதுல சந்தோஷம் வராது அப்படின்னா ஆத்ம சந்தோஷத்துல அவங்களுக்கு நம்பிக்கை வராது அப்படிங்கிற விஷயத்த என்ன சொல்றாரு கிருஷ்ணன் இங்க சொல்றாரு. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த 2 ஸ்லோகத்துல அப்படின்னா, நாமும் நம்முடைய கோலை நோக்கி போகும் பொழுது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். டிஸ்ட்ராக்ஷன் வெளியிலிருந்து வராது, டிஸ்ட்ராக்ஷன் உள்ள இருந்தே வரும். பக்தி செய்யும் பொழுதும் டிஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு வெளியிலிருந்து வரதை காட்டிலும் உள்ள வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு அதிகமா இருக்கு. உள்ள வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் தான் ரொம்ப டேஞ்சர், வெளியில வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனை காட்டிலும். ஏன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? குடும்பத்தை விட்டுருவாரு, இல்லையா? தன்னுடைய வேலையை விட்டுருவாரு. வெங்காயம் பூண்டு விட்டதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். வெங்காயம் பூண்டை விட்டுடலாம், மாமிசத்தை விட்டுடலாம், இல்லையா? அவர் வந்து என்ன பண்ணலாம்? மற்றதெல்லாம் விட்டுடலாம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமும் பேர், புகழ், பதவி இது பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க. இதுல போய் மாட்டிப்பாங்க. இங்க வந்து எனக்கு ஏதாவது நல்ல பேர் கிடைக்காதா, நல்ல பதவி கிடைக்காதா, நல்ல புகழ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சுக்காங்க. இதுல இருந்து வெளில வர்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுல இருந்து வெளில வரணும். அதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னைக்குமே நாமளே சேவகர்களா இருந்துகிட்டு ஒருத்தருடைய கைடன்ஸ் கீழே நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதுல இருந்து வெளில வர முடியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். டிவோஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? சீக்கிரமா கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டைவர்ட் ஆகாதீங்க. வார்னிங் அவ்வளவுதான். கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய வார்னிங். இன்டர்னலே நான் டைவர்ஷன் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க, இல்லையா? அதனால இங்க வந்தபடி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்னு நினைக்காது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வேதம் அப்படின்னாவே பர்ஃபெக்ட் தான், வேதத்துக்குள்ள எதை ஃபாலோ பண்ணணும் பர்ஃபெக்டா நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் யூட்டோபியா எனிவேர். யூட்டோபியா தெரியுது இல்லையா? அப்ப என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்த பின்னாடி என்ன பண்ணக்கூடாது? இங்கேயும் வந்து யூட்டோபியாவை எதிர்பார்க்காதீங்க. என்ன பிரபு நான் ஸ்பிரிச்சுவலுக்கு வந்தேன், எல்லாம் இப்படி இருப்பாங்க நினைச்சேன், ஆனா இப்படி இருக்காங்களே. அப்படிதான் இருப்பாங்க. ஆனா என்ன வித்தியாசம் தெரியுமா? இவங்க ப்ராசஸ்ல இருக்காங்க, கிளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல இருக்காங்க. அதுதான் ஒரு வித்தியாசம். அதனால ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. பர்ஃபெக்ஷன் நம்ம என்ன பண்ண நோக்கி போயிட்டு இருக்கோம். வெளியில் இருக்கவங்க பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே அவங்க நுழையவே இல்லை. அதுதான் வித்தியாசம். சில பிரபுபாதர் வந்து ஒரு முறை அவருடைய சிஷ்யர்கள் இதோட இருக்கும்போது 2 வெஸ்டர்ன் டிவோட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்த ஒரு டோனர் வந்து பார்த்து வந்து அவனுக்கு கிரிட்டிசைஸ் பண்றாரு. என்ன உங்க சிஷ்யர்கள்லாம் சண்டை போட்டே இருக்காங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு சிவிலைஸ் டீசெண்டே தெரியல, சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரபுபா சொல்றாரு, நீ அவங்கள பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. ஏன்னா அவங்க ப்ராசஸ்ல இருக்காங்க. என்ன ப்ராசஸ்ல இருக்காங்க? பியூரிஃபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸ்ல இருக்காங்க. நீ என்ன பண்ணல? இன்னும் ப்ராசஸ் எடுத்துக்கவே இல்லை. ஒருத்தன் குளிச்சிட்டு இருக்கான், நீ அழுக்கா இருக்கான்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவன் என்ன ப்ராசஸ் இருக்கான்? ஆல்ரெடி குளிக்கூடிய ப்ராசஸ் இருக்கான், ரொம்ப சீக்கிரம் கிளீன் ஆயிடுவான். ஆனா நீ என்ன பண்ற? கரையில நின்று இருக்க, இல்லையா? ஸோ அதான் நமக்கும் மெட்டீரியல் பீப்புளுக்குள்ள வித்தியாசம். ஆனா நம்ம ஜாக்கிரதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எங்க வந்தாலும் கண்டிப்பா அங்க எல்லாருக்கிட்ட என்ன இருக்கு? இன்னும் இம்பர்ஃபெக்ஷன் இருக்கு, அழுக்குகள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம என்ன பண்ணணும்? மைண்ட்ல வச்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? டைரக்ஷன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இங்க வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கூடாது. மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் சுத்திட்டு இருக்க வேண்டியது.
அதான் நம்ம இந்த ஸ்லோகத்தில் நம்ம டேரெக்டாக புரிஞ்சிக்க வேண்டியது மறுபடியும் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு கொடுங்க. நீங்கள் வேறு எதாவது ப்ரோக்ராம் இருக்கு? அதான் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா? ரத யாத்திரை. ரத யாத்திரை. ஆமாம், இது